தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக சூப்பர் டூப்பர் அருமையான இசை நிகழ்ச்சியில் இசை வாத்தியம் முன்னாடியே நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக பிளைண்ட் ஃபோல்டெலாம் பண்ணி ஒரு மழலை இசை வாசித்து காமிச்சிருந்தாங்க. அந்த மழலை யார் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சித் ஒய் அவர்கள். சஞ்சித் ஒய் அவர்கள் GGSMM அப்படின்ற பள்ளியில் அவங்க வகுப்புகள் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூல் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இந்த இசை வாத்தியம் அவங்க எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, குருவெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க செல்ஃப் லேர்னாக கடந்த 2 வருஷங்களாக யூடியூப் மற்ற முகநூல் பக்கங்கள் அது எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டு சூப்பர் டூப்பராக எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் அருமையாக வாசிட்டு இருக்காங்க. சஞ்சித் ஒய் அவங்களோட தாயாரோட மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க ப்ளீஸ். சஞ்சித் ஒய் அவங்களோட பாட்டியும் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க. அழகாக வாசிச்சிங்க சஞ்சித். ஆசான்கிட்ட பயில்றவங்களுக்கே கொஞ்சம் இங்கே அங்கே பிழை ஏற்படும். நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி சூப்பராக வாசிச்சிங்க. வாழ்த்துக்கள், வெல்கம். உங்களுக்கான சான்றிதழ், உங்களுக்கான பதக்கம். எப்படி இருக்குது? பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து கொடுக்கும்போது எப்படி இருக்குது ஃபீலிங்? சந்தோஷமாக இருக்கா? இன்னும் நிறைய மேடைகள், இன்னும் நிறைய பயிற்சிகள் பெற்று சூப்பர் டூப்பராக ஒரு அழகான இசை வாத்தியானா நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். வாழ்த்துக்கள். பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சரிகமப நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களுக்கான ஒரு சிறிய மூமெண்ட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவர் உங்கள் தொகுப்பால் திவ்யா ஸ்ரீதரன். மீண்டும் இன்னொரு சரிகமப மேடையில் சந்திப்போம். நன்றிகள் பல.
தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக சூப்பர் டூப்பராக அருமையான இசை நிகழ்ச்சி சரிகம பத்மினி. அந்த இசை நிகழ்ச்சியில் சூப்பராக லேட்டஸ்டான சாங்ஸையும் லேட்டஸ்டான விஜிஎம்ஸையும் நமக்காக ஜெபின் ஷாலம் அவங்க வந்து வாசிச்சிருக்காங்க. இதில் வந்து அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெபின் ஷாலமோட ஆசானும் அவங்களுடைய தாயாரும் ஒருவரே. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, குருஸ்ரீ ஏஎஸ் லில்லி ஆசான் அவர்கள், ஜெபினோட தாயாரும் அவங்களே. இவங்க எந்த இசை பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிசிலியா மியூசிக் அகாடமி. சிசிலியா மியூசிக் அகாடமியை நடத்துகிறதும் குருஸ்ரீ லில்லி ஆசான் அவர்கள். லில்லி ஆசான் அவர்களையும் அவங்களோட மகனாகிய ஜெபின் ஷாலோம் மற்றும் அவங்களோட தந்தையையும் மேடை கழிக்கிறோம். மேடைக்கு வாங்க ப்ளீஸ். சூப்பரான ஃபீலிங் இல்லை ஜெபின்? தாயாரும் மற்றும் உங்களோட ஆசானும் ஒருவராக இருக்கும் பொழுதே ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அழகாக வந்து ட்ரெண்டிங்கான பிஜிஎம்ஸ், ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாம் வந்து வாசிச்சிருந்தீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்கும்பொழுது. உங்களை பாராட்டும் விதத்தில் உங்களுக்கான சான்றிதழ் மற்றும் உங்களுக்கான பதக்கம் உங்கள் தாயாரும் மற்றும் உங்கள் ஆசானும் கொடுப்பாங்க, உங்கள் அப்பாவும் கொடுப்பாங்க. எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. வாழ்த்துக்கள். பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சரிகம நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களுக்கான ஒரு சிறிய மொமெண்டோ. தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். ஜெபின் இன்னும் நிறைய மேடைகளை ஒரு பெரிய ஆசானாக உங்கள் மதர்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அனைத்து வித்தைகளையும் பெரிய வித்வானா நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். இன்னும் உங்கள் நிகழ்ச்சியில் இசைகள் எல்லாம் கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்கும். நிகழ்ச்சி தொகுத்தொழிஞர் உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரின் மீதும் இன்னொரு சரிகம நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றிகள் போல. திக்குத்தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக்க திக்கித்தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்கிடுதை ததிகை தூதிகை யானை முகத்தவன் தொங்கிட கிடத்தகி திக்குத்தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தகி திக்கித்தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்குடுதை முகத்தவன் தொங்கிட கிடத்தக திக்குத்தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக திக்கி தொங்க கணபதி கௌதுவம் கற்றவர் வினய உக்குடுதா
தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக பியூட்டிஃபுல்லான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும்னா நம்மளோட சலங்கலி மேரியில் சலங்கலி நிகழ்ச்சி. ரொம்ப அழகாக ரம்யமாக அருமையான நடனத்தை கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள். இவங்க அபிநய நாட்டியாலயா அப்படின்ற நடன பயிற்சியில் ரொம்ப வருடங்களாக நடனம் பயின்று வந்துட்டுருக்காங்க. இவங்களோட ஆசான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குரு ஸ்ரீமதி டாக்டர் பிரீதா ஆசான் அவர்கள். ஆசான் அவர்களுக்கும் மழலைக்கும் மற்றும் அவங்களோட பெற்றோருக்கும் நம்மளோட சலங்கலி மேரியின் சார்பில் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவர்களையும் அவங்களோட தாய் மற்றும் தந்தையை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ஐஸ்வர்யா சூப்பராக சுற்றிட்டே வராங்க. வாங்க ஐஸ்வர்யா. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க ஐஸ்வர்யா? காஞ்சிபுரம்லேருந்து வந்திருக்கீங்க. கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து ரொம்ப அழகாக வந்து நடனம் புரிஞ்சிருக்கீங்க. நீங்களுமே பதுமை மாதிரி க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இன்னும் நிறைய மேடைகள் வானலாவே உயரத்தில் நீங்கள் வந்து அழகான ஒரு நடன கலைஞியாக மாறணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட வச்சுட்டு உங்களுக்கான சான்றிதழ், உங்களுக்கான பதக்கம். வெல்கம். உங்கள் பெற்றோருக்கு, உங்களுக்கு மற்றும் உங்கள் ஆசானுக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையின் சார்பில் ஒரு பெரிய நன்றிகள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியார் உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரன். மீண்டும் இன்னொரு சலங்கலி மேடையில் சந்திப்போம். நன்றிகள் பல.